ட்ரீட்டு சூப்பர் பாலாஜி. சாரி மச்சி, என்னால் கல்யாணத்துக்கு வர முடியல. என் கசின் பிரதர் கல்யாணம், அதனால தான் ஊருக்கு போக வேண்டியிருக்கு. நோ ப்ராப்ளம் மச்சி. ரொம்ப நன்றி பாலாஜி, சூப்பர். கணேஷ் கிளம்பிட்டியா? ஆமாம் மச்சான், ஊர் கிளம்பிட்டேன். பாய் மச்சி. பாய்டா. நீ ஊருக்கு கிளம்பிட்டியா? நல்லபடியாக போயிட்டு வா. அப்புறம் இன்னொரு விஷயம், என் ஃபோனு கட்டு, எங்கிட்ட காசு சுத்தமாக கிடையாது. அதனால நீ ஒரு 100 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி விடு. பாய். பாய். சிவமயமாக தெரிகிறதே சிந்தையில் சிவயோகம். கபாலீஸ்வரா, தினமும் உன்னை நினைச்சு தான் நான் வேலையை தொடங்குறேன். எப்பவும் நீ எனக்கு ஒரு துணையா இருக்கணும். ஓம் நம சிவாய. சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. கணேஷ், எங்கப்பா இருக்க? சார், கிளம்பிட்டேன் சார். ஆடிட்டர்கிட்ட கொடுக்க வேண்டிய ஃபைலை கொடுத்துட்டியா? சாரி சார், மறந்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். அட என்னப்பா நீ, போப்பா, போய் சீக்கிரம் கொடுத்துட்டு ஆஃபீஸுக்கு வாப்பா. சார் இப்போ எடுத்துகிட்டு வந்துடுறேன் சார் நான். சாரி சார், சாரி சார். டேய் ரஞ்சித்து, டேய் யாராவது இருக்கீங்களா? ரஞ்சித்து. கதவை பூட்டிட்டான். ஃபைலை எடுத்து போய் ஆடிட்டர் கொடுக்கலனாக்கா மேனேஜர் நிற்க வச்சு நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்பாரு. வேலை போச்சா? மா சொல்லுமா. ஊருக்கு கிளம்பியாச்சா? மா இப்போதாம்மா ரூம்ல இருந்தே கிளம்புறேன். கல்யாண வேலைலாம் நிறைய இருக்குப்பா. சரிம்மா, வைமா, வரேன். சித்தி வேற நீ வந்த பிறகுதான் எல்லா வேலையும் ஆரம்பிக்கணும்னு சொல்றா. சீக்கிரமா வந்துருப்பா. வரேம்மா. You don't have balance in your mobiles, so you don't make calls. Please recharge. டேய் ஐயோ, என் போனு. ஏய் நில்றா. என் கையில மாட்டின மவனை நீ தொலைஞ்சடா. நம்மளும் ஒரு டைரக்டர் இல்லாமே.
ஒரு கதை எழுதி படம் எடுத்து பார்த்துருவோம். ஆஹா, இவ்வளவு அழகான தேவதைகள் இவ்வளவு நாளா என் ரூமுக்குள்ள இருந்தும் எனக்கு தெரியாமலே போச்சே. ஆஹா, என்ன ஒரு அருமையான சூழல். தாமரை குளத்தில் குளிக்கும் தங்க மங்கைகளே, தங்களோடு சேர்ந்து நானும் நீராட வரலாமா? இந்த உலகத்துல நம்மளுக்கு சொந்தம்னு சொல்லிக்க ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் வந்து போற ஜீவன்கள் தான். அப்பா ஆத்தா வச்ச பேரு கூட நமக்கு சொந்தம் இல்லை. கடைசியில நம்மள பொணன்றான். கட்டின பொண்டாட்டி கூட யோசிக்கிறா கடைசியில கூட வர்றதுக்கு. பெத்த புள்ள அப்ப எப்படா போவான் சொத்தை அமுக்கலான்னு யோசிக்கிறான். என்னடா வாழ்க்கை. நம்ம சொந்தக்காரங்களை நம்பவே கூடாது. நம்ம கூட இருந்துட்டு நம்ம போன உடனே நம்ம பண்ண தப்ப வெளிச்சம் போட்டு காட்டிட்டு அவனுங்க நம்ம யோக்கியம் மாதிரி போயிடுவானுங்க. நல்ல பொழப்புடா அவனுங்களுக்கு. இந்த உலகத்துல ஒவ்வொரு மனுஷனும் எதுவுமே நமக்கு நிரந்தரம் இல்லைன்னு நினைச்சான்னா இந்த பூமி ரொம்ப செழிப்பா இருக்கும். பா மனுஷங்களா, இந்த உலகத்துல பிறந்த எல்லாருக்கும் ஒன்று நான் சொல்லிக்கிறேன். இந்த பாட்டில் போலதான் வாழ்க்கை. கடைசியில எம்டி. டே கணேசா, டே கணேசா, வீட்டை வெளியில போட்டு உள்ள என்னடா பண்ற? டேய் எரும மாடு, என் வேலையே போச்சு. டேய் நிறுத்துறா, நான் சொல்றத கொஞ்சம் கேக்குறியா? சொல்றா. நான் உன்னை உள்ள வச்சு பூட்டிட்டு போனதுல ஒரு நன்மை நடந்திருக்கு தெரியுமா? என்ன நன்மை? நீ ஆபீஸ்ல டெய்லி உட்காருவிய அந்த கேபின், அது ஃபயர் ஆயிடுச்சு. உனக்கு பதில் அங்க உட்கார்ந்தால அவன் செத்துட்டான். நீ தினம் குமரிய கபாலீஸ்வரர், அவருக்கு போய் நன்றி சொல்லு. அவர் தான் உன் உயிரை காப்பாத்திருக்காரு. எல்லாம் உன் திருவிளையாடல் தானா? சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. புவனங்களாளும் அண்ணாமலையே, புவனங்களாளும் அண்ணாமலையே, எனது விழிகளில் காணும் பொழுதிலே மாறிடுதே மனம் ஊரிடுதே.